மதுரை மக்களை காப்பாற்றணும் இல்லை இந்து மக்களை காப்பாற்றணும் ஏதோ ஒரு கோட்பாட்டில் தானே இத்தனை போராட்டம். நான் என்ன கேட்குறேன், இதே மதுரைக்கு வர இருந்த மதுரை டெவலப் ஆகணும்னு நினைச்சு வர இருந்த ஒரு திட்டம் தான் மெட்ரோ ரயில். அதை ஸ்டாப் பண்ணி வச்சாரு மோடி அவர்கள். ஏன் அதுக்கு ஏன் யாரும் வந்து நிக்கல? அப்படியெல்லாம் நீங்க வந்து நின்றுருந்தீங்கன்னா உண்மையாலுமே மக்களினுடைய போராளியா தான் நீங்க வந்து நிக்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஆனா அப்பெல்லாம் எதுவும் செய்யாம வெறும் அதாவது நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணணும் நீங்க துடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இவங்க எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இவங்க ஏன் திருப்பரங்குன்றத்தை வந்து ரொம்ப கார்னர் பண்றாங்கன்னா, மதுரை மாதிரி அந்த ஏரியாக்கள்லாம் வந்து இந்த சாதி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சீக்கிரமா வரக்கூடிய ஒரு தென் மாவட்டங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு காலம் வரைக்கும். அதை இன்னைக்கு மாற்றணும்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே வந்து ரொம்ப போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இதை பேசினா எப்படியாச்சும் அது ஒரு பெரிய கலவரமா மாறும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு சாதி மதத்தை எல்லாத்தையும் கடந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய ஊர் டெவலப் ஆகணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா கோலோச்சி நின்றுட்டு இருக்கு. ஆக உங்களுடைய எப்பேற்பட்ட பருப்பும் இங்க வேகாதுங்கிறது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனி இந்த மாதிரியான தேவையில்லாம இந்த மத சாயம் பூசுறது, இந்த மத அரசியல் பண்றதுல நிறுத்திட்டு உங்களால என்ன பண்ண முடியும், மக்களுக்கு என்ன நல்லது நீங்க செய்ய முடியும் ஒரு அறிவுத்திறனோட இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுங்க. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அதனாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. இல்லைன்னா எப்போ போல என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் சோறு வேணா போடுறோம், ஓட்டு நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க.